Good morning to one and all. First of all, I thank our HOD, Dr. Vivekanandan sir, giving this opportunity. So already I have to attend for many classes for in introduction to government and the continuation for this session also. So already there is a Praveen sir also to take for in labor department, and faculty members also to taking for in SAR also is a law department, and as well as for in a forest department, and as well as the SAR is arranged for in industrial visits also. That continuation of these sessions also. So I am taking for in the information technology and the digital service department. So already you have to well aware about that the information technology. So nowadays in all the departments they're using for this in the technologies, and also or is easy to work for in all the works and completed for in each and every works. Then for example you have to taking for in each government departments having for in systems, so that way to the easily to complete for the all the task. So especially for the government also given many services, right? Many services for in each departments, so that each services also the reaching for in a public and quickly to a public for in through the internet, through the information technologies, right? So இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் இன் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே சிஸ்டம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. எந்த ஒர்க் எடுத்துட்டாலும் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆல்சோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, இன் இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த மாதிரி இருந்திருக்கு, நேஷ்னல் லெவலில் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, அண்ட் ஆல்சோ ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் எந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அஸ் வெல் அஸ் வாட் ஆர் தி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலயமா எந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் வருது, எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அதை எப்படி அப்ளை பண்ணணும், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், எந்த மாதிரியான சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்லைட்ஸில் வந்து இந்த செஷன்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த இன்டர்நேஷ்னல் லெவல். So what is this? The name of the International Telecommunications Union, right? So this is agencies under by this in United States. Already the United States United Nations அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. What is the United Nations? Anybody know? United Nations. ஸோ யுனைடெட் நேஷனோட ஏஜென்சி தான் இந்த இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ த நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் வந்து மெம்பர் ஆயிருப்பாங்க இந்த யுனைடெட் நேஷன்ஸ் மூலயமா. ஸோ நான் இது மூலயமா தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு கெட்டிங் ஃபார் இன் மோர் ஃபெசிலிட்டிஸ் டு தட் இஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி, தட் இஸ் கம்யூனிகேஷன்ஸ், ரைட்டா? இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க மூலயமா நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ டோட்டலாக வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸில் 193 கண்ட்ரீஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. அஸ் வெல் அஸ் மோர் தேன் இன் 1000 கம்பெனிஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டிஸ் கூட, அண்ட் ரூரல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க, ரைட்டா? ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் இஸ் ஏ ஜெனீவா, அண்ட் ஆல்சோ இஸ் ஏ சுவிட்சர்லாந்து. இந்த ரெண்டு இடத்துல இருக்குது. அண்ட் ஆல்சோ த ஹேவிங் ஃபார் இன் ஆஃபீஸஸ் ஃபார் இன் ஈச் காண்டினென்ட். ஒவ்வொரு காண்டினென்ட்லேயும் இதோட ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ இப்போ யார் அப்படி தட் இஸ் ஏ இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் யூனியன்கிறது யார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ வாட் ஆர் தி ஒர்க்ஸ் இஸ் டூயிங், வாட் வி டூ, என்ன ஒர்க் பண்ணுறாங்க மெயினாக அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மெயினாக என்ன பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் தி இம்ப்ரூவ் ஃபார் திஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன் டெக்னாலஜிஸ், ரைட்டா? ஸோ இன்னும் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்குது, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்குது, ரைட்டா? இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இல்லை எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கணும். எஸ்பெஷலி ஃபார் இன் த்ரூ தி இன்டர்நெட் மூலயமா யூ ஹாவ் டு ஷேரிங் ஃபார் இன் நாலேஜஸ், ரைட்? அண்ட் ஆல்சோ இஸ் ஏ கெப்பாசிட்டி பில்டிங்ஸ். இது எல்லாமே வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க, ரைட்டா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ வாட் இஸ் வி ஃபெசிலிட்டேட்ஸ் தி இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி இன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். ஒன்று வந்து ஈச் கண்ட்ரீஸை வந்து ஒரு திஸ் கனெக்டிவிட்டி பண்ணணும், ஓகேவா? எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன நடக்குது. ஸோ நம்ம இப்போ ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிறோம்.
த்ரூ தி இன்டர்நெட் மூலயமா எந்த கண்ட்ரியில் என்ன விஷயம் நடந்தாலும் நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஆத்தரோட புக் இப்போ நம்ம நேஷனல் லெவல் ஆத்தரில் வந்து நம்ம எடுத்து படிக்கிறோம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் எந்தெந்த ஆத்தர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அந்த புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து ஈஸியாக படிச்சுக்கிறோம் த்ரூ இன்டர்நெட் மூலயமா. ரைட்டா? ஸோ தட் இஸ் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வி allocate the global radio spectrum and also satellite orbits and develop this in a technical standards, ensure this in a networks and technological connect seamlessly. So what is this? The next one is we allocate the global radio frequencies. So நம்ம ஏற்கனவே நம்ம radio frequencies is also very important. So that is a telecommunications மூலமா அது வந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. That is also நீங்க என்ன ரேடியோ டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து டெலிவிஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ், இது மூலயமா தான் ஒரு நியூஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு நோ அபவுட் சாங்ஸ், அதை தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஆல்சோ கிரிக்கெட் கமெண்ட்ரி, அது மூலயமா தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணது இந்த இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் யூனியன்ஸ் மூலயமா தான் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் சேட்டலைட் மூலயமா மூணில் என்ன நடக்குது, ரைட்டா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேதர் பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ரைட்டா? அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் digital technologies is understanding the communities worldwide. That is, ITU works to bring the digital connectivity to everyone and providing a trusted and multilateral platform to broker the international agreement and standards. So அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி that is a sharing the knowledge and building the capacities and also work with the members and partners to spread across the technologies around the world. So not only for அவங்க மட்டும் ஒர்க் பண்ணாமல் அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ் and also you have to appointment some ஏஜென்சிஸ், அது மூலயமாவும் தட் இஸ் ஏ கனெக்டிவிட்டி, தட் இஸ் ஏ டெக்னாலஜிஸ் வந்து வேர்ல்டு வைடாக இது பண்ணி ஸோ ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்குமே கொடுக்குறாங்க. த டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ அன்டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, என்ன ரீசன், எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க? ஸோ அப்படிங்கிறது தான் பெஸ்ட். இப்போ நீ யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ், ரைட்டா? ஸோ நிற்கும் போது மொபைல் ஃபோன், உட்காரும்போது மொபைல் ஃபோன், ரைட்டா? பாத்ரூம் போனால் கூட மொபைல் ஃபோன், அது இல்லாமல் நம்ம தூங்கும்போது மொபைல் ஃபோன், அது இல்லாமல் இருக்கிறதே இல்லை. ரைட்டா? ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிள் இன் யுவர் மொபைல் ஃபோன் த்ரூ இன்டர்நெட். அது மூலயமா தான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து கேதர் பண்ணிக்கிறோம். இப்போ 5 years பேக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புக்கை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பான். ஆத்தர் என்னன்னு தெரியும், புக்கு நேம் என்னன்னு தெரியும். இப்போ யாருக்குமே அதை பற்றி கவலையே இல்லை. ஸோ த்ரூ தி எல்லாமே வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ஸில் வந்து மெட்டீரியல் போட்டுடுறோம். ரைட்டா? கிளாஸஸும் வந்து அதுலேயே நடக்குது, ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக அக்சஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ அதான் சொல்லியிருக்கேன். தெர் இஸ் ஏ ஒய் வி திஸ் மேட்டர், த டெக்னாலஜி ஹேஸ் ஏ பேக் போன் ஆஃப் திஸ் இன் ஏ மாடர்ன் லைஃப். அது இல்லாமல் இப்போதைக்கு இருக்க முடியல. ரைட்டா? ஸோ வாட் இஸ் த நெட்வொர்க்ஸ் அண்ட் டிவைசஸ் எவ்ரிவேர் ரிலே ஆன் international there is a telecommunications unions works. So every time we use for in a mobile phones and send on emails and also access the internet, watching TV and also other streaming services like they consult the weather forecast நம்ம தெரிஞ்சிக்கலாம். and also this use satellite images மூலமா என்ன நடக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். that is all the informations you have to easily to receiving through the internet மூலமா பண்ணிக்கிறோம். So that is the reasons give the more importance for this in the informations technologies. அப்போ வந்து what is this is a international telecommunications unionனா யாரு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது that is a international லெவலில் நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் that is the national level. So having for in a separate department for an Indian government, what is this here? Ministry of Electronics and Information Technologies. Right? There is a Ministry of Electronics and Information Technologies. So that means what is the vision of our this department? That is a Ministry of Electronics and Information Technologies. That is a e-development of in India. ரைட்டா? மெயின்லி ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இன் இந்தியா. ஸோ பிஃபோர் 1990க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோட ஏர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ரைட்டா? 10,000 ரூபா வாங்கினாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் டைம்ஸ் ஆல்சோ தி டெவலப்பிங் ஃபார் திஸ் டிபார்ட்மெண்ட். சார் அடிக்கடி கிளாஸ் எடுத்திருப்பாரு, எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு லிபரலைசேஷன்ஸ், ப்ரைவேட்டைசேஷன்ஸ், ரைட்டா, அண்ட் ஆல்சோ குளோபலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்திருப்பாரு. ஸோ தட் டைம்ஸ் ஆல்சோ ஹேவ் டு இட் இஸ்
the developing for this department also. The many job employment opportunities also the creating for this department. So நம்ம நேஷனோட மெயின் விஷன்ஸும் ஆல்சோ தட் இஸ் development of in India. அது மூலமா that means you have to transfer and also the developing for in a nations and empower for in a society. What is the empower for in a society? எல்லாருக்குமே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், ரைட்டா? ஸோ ஒரு ஹை ரிச் பர்சன்ஸ் தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும், அவர் தான் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் தட் மீன்ஸ் ஆல்சோ யூ ஹாவ் டு ஒரு ஃபார்மர்ஸாக இருக்கலாம், ஒரு வீவர்ஸாக இருக்கலாம், அவங்களும் இப்போ வந்து தட் மீன்ஸ் யூஸிங் ஃபார் இன் ஏ டச் மொபைல் ஃபோன்ஸ். So that way you have to be getting the informations very quickly and also take a right decisions, right? So that is the vision of our the department. The next one is the mission. Same one is the first one is the promote for e-governance for empower citizens and also the promoting for inclusive and sustainable growth of in electronics. What is this here? Required எவ்வளவு நமக்கு தேவை இந்த ஃபீல்டில் அப்படிங்கிறத தட் இஸ் இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது, சஸ்டைனபிள், இது எவ்வளவு தான் நமக்கு க்ரோத் ஆனாலும் சரி எந்தவித பாதிப்பும் மற்றதுக்கு வரக்கூடாது, ரைட்டா? அதையும் வந்து பார்த்துப்பாங்க. திஸ் இஸ் ஆல்சோ இஸ் ஏ மிஷன் ஆஃப் அவர் டிபார்ட்மெண்ட். அண்ட் ஆல்சோ திஸ் இன் ஏ growth of electronics and IT, information technologies and also information technology enable services. So not only for information technologies, also enable services. Enable services என்ன? இது மூலமா நடக்கக்கூடிய ஒர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் BPO, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்ஸ், ரைட்டா? இதெல்லாம் நடக்குது. இதை வந்து ரூரலில் வந்து டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் ஏ ITES இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் ஆல்சோ திஸ் இன் ஏ there is adapting for multi-branded approaches that includes to for in a இது மூலமா ஏதாவது ஒரு செக்டார் மட்டும் இம்ப்ரூவ் ஆகாமல் இட் இஸ் ஏ பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஆல்சோ யூ ஹாவ் டு டெவலப்பிங் ஃபார் இன் ஏ ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஃபஸ்ட்டு நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் ப்ரொமோஷன் ஃபார் இன் ஏ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன் ஏ இன்னோவேஷன்ஸ். R&D இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் இன் ஏ ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். த கவர்மெண்ட் ஆல்சோ கிவன் ஏ சப்சிடரி ஃபார் இன் ஏ த 40% ஃபார் இன் ஏ ஈச் இண்டஸ்ட்ரீஸ். கம்பெனிஸ்க்கு வந்து R&D வச்சிருந்தா சப்சிடரிஸ் கூட கொடுக்குறான். அதே மாதிரி தான் தட் இஸ் ஆல்சோ தி கான்சன்ட்ரேட் ஃபார் இன் ஏ R&D ஃபார் இன்னோவேஷன்ஸ், ரைட்டா? ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவோ சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்னோவேட் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன்ஸ் இன்னோவேட் பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ அதுக்கெலாம் வந்து எது பேசிஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஒரு 100 ப்ராடக்ட் நம்ம நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு மார்க்கெட்டிங்கில் படிச்சுட்டே இருப்போம், ரைட்டா? ஒரு கம்பெனி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 ப்ராடக்ட் R&D பண்ணி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆனால் கூட அந்த கம்பெனியோட இன்கம் தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக, ரைட்டா? ஒரே ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆனால் கூட. ஸோ தட் இஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஃபார் இன் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் ஹேவிங் ஃபார் இன் ஏ R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் ஆல்சோ திஸ் என்ஹான்சிங் எஃபிஷியன்சி த்ரூ டிஜிட்டல் சர்வீசஸ். ஸோ எது மூலயமா இது எல்லாம் பண்ணுறாங்க? த்ரூ தி இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜிஸ் மூலயமா பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தட் இஸ் த விஷன் ஆஃப் அவர் Ministry of Electronics and Information Technologies. The next one is, so what is the objectives? So these are all these in a objectives. So mainly for in a e-government and also e-industries, e-innovations and also e-learning, e-security, e-inclusions and also internet governance. So these are all these in a objectives of this in a Ministry of in Electronics and Information Technologies. So what is a e-government? There is a providing the infrastructures for in a delivery of in e-services. So government வந்து என்ன ஸ்கீம் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதுக்கு வந்து தட் மீன்ஸ் தட் இஸ் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் இ-கவர்மெண்ட் மெயினாக வந்து யாருக்கும் பார்ப்பாங்க, தட் இஸ் மெயின்லி ஃபார் an individual, that is called as a citizens of India and as well as the organizations. ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்வீசஸ் மூலம் தட் இஸ் இ-சர்வீசஸ் மூலமா கொடுக்குறாங்க. என்னென்ன இதெல்லாம்? The next one is say e-industries. That means also the promoting for this in a electronics hardware manufacturing as well as for is a information technology enable services. So இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன ஹார்ட்வேர் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து நம்ம ஒரு சிஸ்டம் வேணும்னா என்னென்னலாம் வேணும்னு உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி மூலயமா பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் திஸ் இன் IT, த இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி எனேபிள் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ், தட் இஸ் லைக் எஸ் BPO மாதிரி அந்த மாதிரி கிரியேட் பண்ணி தென் எல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் அப்ஜெக்டிவ். தட் இஸ் இன்னோவேஷன். நம்ம லாஸ்ட்டாக வந்து மிஷன்லேயே பார்த்தோம் இன்னோவேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து. ஸோ இன்னோவேஷன்ஸ் இல்லாமல் தட் மீன்ஸ் இட் இஸ் நாட் சர்வே இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்டு. அது ஒரு எந்த கம்பெனி
கம்பெனியாக இருந்தாலும் சரி தான். ஸோ தட் இஸ் தட் இஸ் கவர்மெண்ட் ஆல்சோ தி கான்சன்ட்ரேட் ஃபார் இன்னோவேஷன்ஸ். அதனால தான் இப்போ புதுசாக நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பண்ணோம், இப்போ WPSன்னு யூஸ் பண்ணுறோம், ரைட்டா. அண்ட் சாஃப்ட்வேர்லேயே வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆரக்கிள் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ, ரைட்டா. இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து புதுசாக இன்னோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருந்தது, அதுலேயே வந்து இப்போ எடிட் பண்ண முடியுது, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தட் இஸ் ஏ நியூ இன்னோவேஷன்ஸ். அப்போ தான் வந்து அந்த ஃபீல்டில் வந்து நம்ம நிற்க முடியும், ரைட்டா. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. தட் இஸ் ஏ இன்னோவேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் e-learning. That is also another one objective for this in a information technology department, for also the providing for in a support in the developing for in a e-skills and knowledge networks. அப்போ என்னெல்லாம் வேணும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம் த யுனைடெட் நேஷன்ஸ், தட் இஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ அங்கே எந்த மாதிரிலாம் டெவலப் ஆயிருக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பூரா நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் ஆல்சோ திஸ் இன் e-securities, that is a cyber security is also very important. Nowadays is a you have to fixing for in a CCTV for in a indoor and outdoor எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்கோம். That is also the using for in a information technologies. டெக்னாலஜி மூலயமா தான் அதை அப்டேட் பண்ண முடியுது. And also this in a inclusions, that is a promotions of in a use of in ICT, that is a informations communications telecommunications for more inclusive growth. ஓகேவா, என்ன நமக்கு ரெக்கையர் இருக்கு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து அந்த டெவலப்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். The last one is the internet governance, that is a enhance of this in the Indian role and the global platform of the internet in governance. So what is this, எது இருந்தாலும் இன்னொரு அப்ஜெக்டிவ்ஸ், இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ், ஒரு ரெகுலேஷன்ஸ், ஒரு ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். That is also the another one objectives for this in the Ministry of Electronics and Information Technologies, right? Next. So இதோட the minister, there is a cabinet minister Sri Ashwini Vaishnav, ரைட்டா. இவர் தான் மினிஸ்டராக இருக்கார் இந்த டிபார்ட்மெண்ட்டோட. தெர் இஸ் எ மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ், நிறைய டிபார்ட்மெண்ட் கையில் வச்சிருக்காரு. த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜிஸ், இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தெர் இஸ் ஆல்சோ த மினிஸ்டர். திஸ் ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் இஸ் ஏ மெம்பர் ஆஃப் இன் ராஜ்யசபா ஃப்ரம் ஒடிசாவிலேருந்து எலெக்ட் ஆகிருக்காரு, ரைட்டா. த நெக்ஸ்ட் த கம்ஸ் ஃபார் த தமிழ்நாடு கவர்மெண்ட், ரைட்டா. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், த கவர்மெண்ட் ஆஃப் இன் தமிழ்நாடு. அதோட மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பழனிவேல் தியாகராஜன், ரைட்டா. இஸ் கால்ட் அஸ் பிடிஆர்னு சொல்லுவாங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதோட த அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் மிஸ்டர் தீரஜ் குமார் IAS, ஓகேவா. நெக்ஸ்ட். ஸோ விஷன் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் to assist the government in establishing in Tamil Nadu through the information technologies, right? So each states also there is fixing for this a vision, there is a developing for our states through the information technologies, and also that the transparency and efficiency in delivery of services to our citizens. So எத்தனையோ ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்ரி சிட்டிசன்ஸ்க்கும் வந்து, ஓகே. அந்த சர்வீசஸ், அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து குயிக்காக அவங்களுக்கு போய் சேரணும். த்ரூ தி இன்டர்நெட் மூலயமா அதை வந்து ரீச் பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி மூலமாக ரீச் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொவைடிங் ஃபார் இன் ஹை குவாலிட்டி கேபிள் டிவி சர்வீசஸ் அண்ட் சேவா அண்ட் ஆல்சோ தி இன்டர்நெட் சர்வீசஸ் டு பப்ளிக்ஸ். இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ இன் விசன். இது எந்த லெவலில் இருக்கணும், ஹை குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது. The next one is to make the students for in a ICT industry ready. So what is this, you can the developing for in a curriculum, the depending upon the requirement of this in a information technology industries. அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை அதுக்கேத்தாப்புல நம்ம இங்கே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி அதை வந்து டீச் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது மூலயமா தட் மீன்ஸ் ஈஸிலி டு கெட்டிங் ஃபார் இன் ஏ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ பிளேஸ்மெண்ட்டில் வரும்போது அவனுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அது மாதிரி தான் கேட்பான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரீஸ் கூட, என்னெல்லாம் உங்களுக்கு தேவை, என்ன ரெக்யர்மெண்ட் தேவை அப்படிங்கிறத அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி உங்களை நாங்கள் ரெடி பண்ணுறோம், ரைட்டா. ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் விஷன்ஸ். தெர் இஸ் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரீச் அவுட் டு திஸ் இன் தமிழ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் தி குளோப் த்ரூ தி இன்டர்நெட், ரைட்டா. ஸோ வாட் இஸ் என்னதான் இருந்தாலும் தட் இஸ் டச் ஆஃப் அவர் தமிழ். அந்த தமிழை வந்து தட் இஸ் வேர்ல்டு வைடாக நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது அனதர் ஒன் விசன் ஆஃப் திஸ் இன் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜிஸ், ரைட்டா. ஸோ இப்போ தமிழ்லையும் வருதில்ல, நீங்கள் சிஸ்டத்துலேயே வந்து தமிழ்லையும் ஒர்க் பண்ணலாம்,
எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ரைட் அதையும் கொண்டு வந்திருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ விஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். So next one is a mission of this in information technologies and digital services to building for in a brand image of in Tamil Nadu as a modern state. Okay, comparing for in other state in India, that is a well developed state for in a Tamil Nadu. எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா சர்வீசஸும் கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலம் ரைட்டா. இன்கம் லெவலில் கம்பேர் பண்ணும்போது அதர் ஸ்டேட்டை விட நம்ம ஸ்டேட்டில் வந்து நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க பீப்புள்ஸ் ரைட்டா. அண்ட் ஆல்சோ திஸ் அதாவது பேசிக் நீட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்குது ரைட்டா. நம்ம சொன்ன மாதிரி தட் இஸ் ஏ ஃபுட்டு, க்ளோத்து, ஓகே, ஷெல்டர், இது எல்லாமே வந்து தட் மீன்ஸ் ஆல்சோ யூ ஹாவ் டு கெட் ஃபார் இன் ஏ ஈச் சிட்டிசன்ஸ் இன் ஏ தமிழ்நாடு. தட் இஸ் ஏ குட் பிராண்ட் இமேஜ் ஆஃப் திஸ் இன் ஏ தமிழ்நாடு. அது ஒரு மிஷனாக வச்சுருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில். தென் ஆல்சோ திஸ் டு கிரியேட் ஃபார் இன் ஏ காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் மேக்கிங் ஃபார் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக் எஸ் என்னென்னலாம் எஃபெக்டிவ் தட் இஸ் ஏ அண்டு மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின், தட் இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆல்சோ திஸ் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரோன்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸெட்ராஸ். இந்த கோர்சஸ் எல்லாமே நம்ம காலேஜ்லேயே ரன் ஆகிட்டு இருக்கு ரைட்டா. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த இயர் வந்து கொண்டு வந்திருக்காங்க பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் ரைட்டா பிஎஸ்சியில். அண்ட் ஆல்சோ திஸ் IoT ஆல்ரெடி இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டேட்டா அனலிட்டிக்ஸ் அதுவும் பிகாம்லேயும் இருக்குது அண்ட் அஸ் வெல் அஸ் பிஎஸ்சிலையும் இருக்குது. வாட் திஸ் இஸ் ஏ பிளாக் செயின். பிளாக் செயின் அப்படிங்கிறது என்னது? தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டோர்டு ஃபார் இன் ஏ huge data and also it is not modified. அது வந்து மாடிஃபைட் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரைட்டா. ரைட். So next one is to provide the high quality internet services to the public at the affordable cost through the LCOs. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் சென்டர்ஸ் போவோம், 1 ஹவருக்கு இவ்வளோ காசு அந்த மாதிரி கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லை, காஸ்ட் எவ்வளவோ நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு, ஜிபி அதிகமாக இருக்குது ரைட்டா. That is also another mission. The next one is to connect the 12,524 village panchayat and also this in a 528 town panchayats and 121 municipalities and 15 corporations of Tamil Nadu with high speed. அதாவது இவங்களுக்குலாம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹை ஸ்பீடில் கொடுக்கணுங்கிறது ஒரு மிஷனாகவே வச்சுருக்காங்க இன் தமிழ்நாடு ஸ்டேட். அது பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, அண்ட் அஸ் வெல் அஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர் டவுன் பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே வந்து ஹை ஸ்பீட் ஃபெசிலிட்டிஸில் இன்டர்நெட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மிஷனாக வச்சுருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டு கொலாபரேட் வித் தி பப்ளிக் and private organizations to create, integrate and disseminate knowledge in the field of information communication technology to bridge gap between the academic output and also industry requirements. So what is this? That another one mission of this in the information technology management, that is a collaborate for in a public and private organizations and as well as we have to the interaction for the industry and as well as for these institutions also ரைட்டா. நம்ம எப்போயுமே எங்கேருந்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வந்து ஆள் எடுக்கிறாங்க, தட் இஸ் ஏ பேஸ் ஆஃப் அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ ஹேவ் டு டை அப் வித் தி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் யூ நோ திஸ் வாட் இஸ் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் திஸ் இன் ஏ இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன ரெக்யர்மெண்ட்டில் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு ஃப்ரேம் தி சிலபஸ் அண்ட் ஆல்சோ equip for the students and also you have to place the good jobs in this. Okay, so this is also the another mission of this in a information technologies. So major activities. ஸோ தமிழ்நாட்டில் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட். அதுக்கு கீழே நிறைய சப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எல்காட், தட் இஸ் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கு கீழே ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸ் 10 ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி TNEGA, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சிஸ், ரைட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் TAC TV, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன்ஸ் லிமிடெட். The next TVA, Tamil Virtual Academy. The next one is TANFINIT, that is a Tamil Nadu Fibernet Corporations Limited. And also the last one is ICT Academy, the Informations and Communications Technology Academies. Right? So இது எல்லாமே வந்து ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ், ஒவ்வொன்றும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ், இவங்களுக்கு கீழே நிறைய ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. ரைட்டா, அதை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தி எல்காட், த எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு.
that is also the doing for in a many functions in this in a LCAT. There is a first one is a Tamil Nadu State Data Center. So நம்ம தமிழ்நாடு சிட்டிசன்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே இவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க மூலயமா நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். தட் இஸ் ஏ தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ தமிழ்நாடு ஸ்டேட் வைடு ஏரியா நெட்வொர்க், ரைட்டா? This is also the under by this in a LCATs. So எல்லா citizens and as well as the organizations and companies இது எல்லாத்துக்குமே வந்து there is a ப்ராப்பராக வந்து நெட்வொர்க்கிங் போகுதா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறதும் இவங்களோட ஒர்க்கு. ஓகேவா? The next one is the also this IT hardware procurement. So now already I will explain what is each department also systemized nowadays, ரைட்டா? அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், அது லேபர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான். ஸோ ஈச் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ இஸ் ஏ சிஸ்டமைஸ்டு. அப்போ அதுக்கு தேவையான ஒரு ஹார்ட்வேர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது இந்த எல்காட், எலக்ட்ரானிக்ஸ் இன் கார்பரேஷன் ஆஃப் இன் தமிழ்நாடு. அண்ட் ஆல்சோ தட் எல்காட்ஸ் ஆல்சோ கிவன் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் ஏ ஈச் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது இந்த எல்காட்டோட work. The next one is a digitalizations of the information technology parks and also there is a economical zones, right? So what is the informational technology park? நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூரில் இருக்குது அண்ட் ஆல்சோ மதுரை, சென்னை, இந்த மாதிரி இடத்துல வந்து த நம்பர் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் ஒரே இடத்துலையே வந்து நிறைய ஒரு 100 கம்பெனி 50 கம்பெனி அந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் ஏ இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி பார்க்ஸ். அண்டு ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் ஏ த பார்டர் ஆஃப் தி ஸ்டேட் ஆர் பார்டர் ஆஃப் தி கண்ட்ரீஸ், அதில் வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு த மேனுஃபேக்சரிங் தி ப்ராடக்ட் அஸ் வெல் அஸ் யூ ஹாவ் டு எக்ஸ்போர்ட்டிங் தி ப்ராடக்ட்ஸ். ஒரு மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட் அதில் கொண்டு போய் வச்சு அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு கூட நடக்கும், ஆப்ரேஷன் ஒர்க் நடக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கும் நடக்கும், ரைட்டா? ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இட்ஸ் கால்ட் ஆஃப், நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா மெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது, ரைட்டா? இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கூடிய கம்பெனிஸ் நிறைய அந்த இடத்துல இருக்கும். இட்ஸ் கால்ட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன் எக்கனாமிக்கல் ஜோன்ஸ். த செக்ஷன் இஸ் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். வாட் இஸ் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்? ஆல்ரெடி நம்ம கல்பனா மேடம் சொல்லியிருக்காங்க, ரைட்டா? டிஜிட்டலைசேஷன் ஆஃப் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பத்திரம் இப்போ பதிவு பண்ணுறோம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து முந்தியெல்லாம் வந்து மேனுவலாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொன்றையும் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இது யாரோட சொத்து, இதுக்கு முன்னாடி யாரோட சொத்து, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் யூ ஹாவ் டு அந்த நம்பர்ஸ் இருந்தால் போதும். ஈஸியாக வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரோடது, 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, அது எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ்டு பண்ணிட்டாங்க எல்லா ஒர்க்கையுமே வந்து. ஸோ ஈஸியாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம கலெக்ட் பண்ண முடியுது, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி பெர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ். வாட் மீன் பெர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட்டே வந்து பெர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கான். என்ன அப்படின்னா, பேங்க்கில் வந்து நீங்கள் போனீங்கன்னா தெரிஞ்ச ஆதார் கார்டு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வேறு அது போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே போனீங்கன்னா அங்கேயும் வந்து இருக்குது. ஸோ ஆல்ட்ரு பண்ணணுன்னாலும் சரி, புதுசாக ஆதார் கார்டு எடுக்கணுன்னாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த சென்டர்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ next one is the e-interventions and also the video conferences and network services also they provided for in electronic corporations of in Tamil Nadu. So what is this? நீங்கள் வந்து இப்போ nowadays இப்போ ஸ்டாலினே எடுத்துட்டீங்க. இப்போ முந்தியெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் சென்னையில் கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவார், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லை, எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸ், ரைட்டா? ஸோ த்ரூ நம்ம கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நினச்சி அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, தட் இஸ் ஏ வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஈஸியாக வந்து எல்லா டிசிஷனையும் ரொம்ப குயிக்காக எடுத்து அதை வந்து பண்ணாங்க, ரைட்டா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஒர்க்ஸ் இஸ் டன் பை திஸ் இன் ஏ எல்காட் கார்பரேஷன் ஆஃப் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் So next one is the Tamil Nadu e-government agencies, right? So these are all the functions is done by for in a Tamil Nadu e-government agencies. There is e-office, e-seva, e-district and a state resident data hub and a state e-governance is a service delivery gateway and also Tamil Nadu geographical information systems and also the common service centers, Aadhaar and other projects also. So these are the works done for the Tamil Nadu e-government agencies. Already you have to know what is the e-office, right? So I explained for this each officers having for in a systems and doing for in all the works.
ரைட்டா. அந்த பண்ண ஒர்க்கை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம், திருப்பி ரிட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ரைட்டா. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அந்த சிஸ்டமைஸ்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய தெர் இஸ் எ ஃபங்க்ஷன்ஸாக வந்து இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிகாஸ் ஆஃப் வெரி பிக் கண்ட்ரி. ஸோ ஆல்சோ ஹாஸ் கோயிங் ஆன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இ-சேவா. ஆல்ரெடி இ-சேவானாலும் ஒன்று தான், அரசு இ-சேவானாலும் ஒன்று தான், அண்ட் ஆல்சோ ஒரு காமன் சர்வீஸ் சென்டர்னாலும் அதே ஒரு தான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு பேன் கார்டு எடுக்கணும், நீ ஒரு ஆதார் கார்டு எடுக்கணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுக்கக்கூடிய இடம் இ-சேவா மையம், ரைட்டா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இ-டிஸ்ட்ரிக்ட். ஸோ இ-டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் பைலட் ஸ்டடி போயிட்டு இருக்கு இன்னமும், ஓகேவா. வாட் யூ மீன் பை பைலட் ஸ்டடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். பைலட் ஸ்டடினா என்னது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ஒரு கொஸ்டினர் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டினர் கரெக்டாக இருக்கா, அதில் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்கிட்ட முதல்லையே கொடுத்துட்டு அதை இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணி ப்ராப்பராக ஒரு கொஸ்டினர்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம், ரைட். இட்ஸ் கால்ட் அஸ் இஸ் ஏ பைலட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இ-டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பைலட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் தர்மபுரி அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் மதுரை, திருநெல்வேலி, இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து பைலட் ஸ்டடி பண்ணி இப்போ ஆல்சோ திஸ் இம்ப்ளிமெண்டிங் ஸ்டேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே த்ரூ தி இன்டர்நெட் மூலயமா எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி, அதுதான் தட் இஸ் அது இ-டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. The next one is the state e-governance services delivery at the gateway. ஓகே, இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இஸ் டிபெண்டிங் ஃபார் தி அதர் டிபார்ட்மெண்ட், ரைட்டா. ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் கவர்மெண்ட்டில், ரைட்டா. எஸ்பெஷலி ஃபார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி, கொடுக்க மாட்டாங்க, ரைட்டா. அதுக்கு தான் இந்த இது வச்சுருக்காங்க, ஸ்டேட் இ-கவர்னன்ஸ் சர்வீஸ் அண்ட் டெலிவரி கேட் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா. த்ரூ அவங்க மூலயமா அப்ரோச் பண்ணி அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த சர்வீசஸை இவங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நமக்கு தெரியும், இது வந்து தரிசு நிலம், இது வந்து விவசாயத்துக்கு ஏற்ற நிலம், ரைட்டா. நஞ்சை நிலம், புஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையுமே பகுதி வாரியாக பிரித்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் எப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பாங்க, ரைட்டா. இட்ஸ் கால்ட் இஸ் தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காமன் சர்வீஸ் சென்டர். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், தெர் இஸ் ஆதார், தெர் இஸ் இ-ஆஃபீஸ், இ-சேவா மாதிரி தான் காமன் சர்வீஸ் சென்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஆதார் கார்டு. ஒரு சிட்டிசன்ஸ் தமிழ்நாடு ஆர் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு த ஆதார் கார்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 12 டிஜிட்ஸ் நம்பர்ஸ், ரைட்டா, ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது இந்த டிபார்ட்மெண்ட் தான். தெர் இஸ் ஏ தமிழ்நாடு இ-கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ரைட்டா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதர் ப்ராஜெக்ட்ஸ். இது இல்லாமல் வேறு ப்ராஜெக்ட்ஸும் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது இவங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கூட அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஒர்க்ஸ் டன் பை தி தமிழ்நாடு இ-கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். So this is TAG TV. That is providing for in a high level quality cable TV services providing for this department. இவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். அரசு இ-சேவை சென்டர்ஸ் நான் அதான் சொன்ன மாதிரி தெர் இஸ் இ-சேவை, அரசு இ-சேவை அண்ட் ஆல்சோ சிஎஸ்சி, இது எல்லாமே வந்து சேம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி, ரைட்டா. இதுக்கு முன்னாடி தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்னு இருந்தது, அதை வந்து இப்போ வந்து தமிழ் வெர்ச்சுவல் அகாடமின்னு ஆக்கிட்டாங்க. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணாங்க, ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் பனை ஓலையில் எழுதியிருந்தக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க, அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்து இவங்க வந்து எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணுற ஒர்க் வந்து இவங்க பண்ணுறாங்க. டிவி நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன்ஸ் லிமிடெட். இது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து பாரத் நெட் அண்ட் ஆல்சோ இஸ் ஏ தமிழ் நெட் அப்படின்னு சொல்லிட்டு. பாரத் நெட் இஸ் ஏ நேஷனல் லெவலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். தமிழ் நெட்டில் வந்து தட் இஸ் ஏ ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ த பாரத் நெட் இஸ் அன் ஏ ஆம்பியஸ் ப்ரோக்ராம் கன்சீவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த ப்ரொவைட் தி பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு ஆல் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் இன் தி கண்ட்ரீஸ். ஸோ எவ்வளோ வில்லேஜ்
வில்லேஜஸ்க்கு வந்து கனெக்டிவிட்டி இந்த ஸ்கீம் மூலயமா கொடுத்துக்கிறாங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணது 1,15,000 villages panchayats across the countries are to provided for in a broadband connectivity in March 2017. And in this first phase first of these projects, there is a remaining 1 lakh village, there is a panchayat are planned to cover under phase 2. Okay, so there's all 12,524 village panchayat in Tamil Nadu are to be connected under phase 2 of these schemes. Right, எவ்வளோ வில்லேஜஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இன்னும் செகண்ட் பேஸில் எவ்வளோ வில்லேஜஸ்க்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ தமிழ் நைட்டில் வந்து that is the Honorable Chief Minister has announced on this floor of the State Legislative Assembly under the Rule 110. There is a date of 14/7/2017. It has been proposed to connect the all corporations and municipalities and town panchayats through the optic fiber enabling. So இது நம்ம விசன்லையும் சொல்லியிருந்தோம். That is a vision of in information technology and digital servicesலையும் அதே தான் திரும்பி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து த்ரூ இன்டர்நெட் மூலயமா கனெக்ட் பண்ணுறது, அது பஞ்சாயத்தாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், கார்பரேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு கனெக்டட் த்ரூ தி இன்டர்நெட் மூலயமா பண்ணுறது அப்படிங்கிறது. So these are affiliate authority officers details. What is affiliate authority officer details? இந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஏதாவது குறை இருந்தால் யார்கிட்ட போய் நம்ம வந்து சொல்லணும் அதை அப்படிங்கிறதுக்கானது. The Information Technology Department, there is an additional secretary to government, LCAT Managing Director, LCAT, and TAG TV General Manager Administration. Tamil Virtual Academy is a joint director, and also this is a TANFINIT, there is Managing Director, and also TNEGA, there is a joint director. So next one is the Information and Communication Technologies Academy. இது மூலமா என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி ஹேவ் டு நோ வாட் இஸ் திஸ் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஸ்கில் டெவலப்மெண்ட், entrepreneurship development, youth empowerment, and also digital empowerment, research and publications, industry institutions interactions. So this is the last department for this. What is this faculty development, right? ஸோ நாங்கள் எக்யூப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லித்தர முடியும். அது மாதிரி தட் மீன்ஸ் தி கவர்மெண்ட் ஆல்சோ தி கான்சன்ட்ரேட் ஃபார் திஸ் இன் ஏ ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல்சோ அப்டேட்டட் ஃபார் இன் ஏ இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன் ஏ இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜிஸ் தட் வே டு தி கன்வே ஃபார் திஸ் இன் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தி அப்டேட் தி நாலேஜஸ். And the next one is a skill development. Already have to know what is ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும், அதை வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறது த்ரூ தி what is டெக்னாலஜிக்கல் மூலயமா, ரைட்டா? ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மேனுவலாக, இன்னும் டெக்னாலஜிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் வந்து அதிகமாக எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, காஸ்ட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ரைட்டா, லேபரை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் டெவலப்மெண்ட், ரைட்டா, தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு கண்டக்ட் தி கிளாஸஸ். இதை எப்படி வந்து நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ செலவாகும், இதுக்கு என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும், இதுக்கு எங்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுறாங்க. அது மூலமா தட் மீன்ஸ் இஸ் கிரியேட்டிங் ஃபார் தி ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ், ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ யூத் எம்பவர்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் எம்பவர்மெண்ட். தி லாஸ்ட் ஒன் இஸ் ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு டன் ஃபார் திஸ் டிபார்ட்மெண்ட். தி லாஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் interactions. So already I will explain that same work is done for the other department also. That means you have to interact with the industry and institution, and also you have to developing the special curriculum. What is the requirement of these industries, that way to developing for in a curriculum, teach the students and equip the students, and also this in a get the good jobs, that is எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்காக இவங்களை டிஸ்கஷன் பண்ணி அதை இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஒர்க்ஸ் இஸ் டன் வித் தி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜி அகாடமி. Okay, this is the administrative setup for this in information technology and also digital services. There is a secretary to government, அவர் தான் chief. There is அவங்களுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க, additional secretary and officer on special duty. அப்போ additional secretary கீழே 2 பேர் இருக்காங்க, under secretary and also this under secretary operation, under secretary budget, and also this அவங்களுக்கு கீழே 4 பேர் இருக்காங்க, each operation and also bills, section A, section D and section E, and this under secretary கீழே and also budgeting and also section A, B, C அப்படின்னு சொல்லிட்டு கீழே இவங்களாம் ஒர்க் பண்ணுறாங்க. திஸ் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் ஃபார் திஸ் இன் ஏ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. டேட் பார்த்தீங்கன்னா 28/3/24 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி வெப்சைட் ஃபார் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் போகிறீங்க, ரைட்டா?
ஸோ அதில் வந்து என்னென்ன புதுசாக வந்து ஜாப் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதில் பார்ப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன சர்வீசஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கேட்டது வந்து தட் இஸ் ஏ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் 1 சர்வீசஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. தட் இஸ் என்னைக்கு இருந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு பண்ணலாம், என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, அதாவது 28ஆம் தேதியிலிருந்து 28/3/24 27/4/24 வரைக்கும் எண்டிங் டேட், அதுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் ஆல்சோ எக்ஸாம் டேட் வந்து வந்துடும். ரைட்டா? ஸோ அப்ளை ஆன்லைன் போனீங்கன்னா அங்கே வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? ஸோ ஜென்ரலாக எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் வந்து என்னைக்கு என்ன ஜாபு, எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது, எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்ன எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ், ரைட்டா, எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, என்ன கேட்டகரியில் இருக்குது, பிசியில் எவ்வளோ இருக்குது, ஓசியில் எவ்வளோ இருக்குது, ஓகே, அந்த மாதிரி கேட்டகரிஸ், நேம் ஆஃப் தி போஸ்ட் எல்லாமே டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சர்வீசஸ்க்கு ஏற்றாப்புலும் இந்த ஏஜ் வந்து டிஃபர் ஆகும். சில ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுப்பான். அது டீட்டெயிலாக நம்ம படித்து பார்த்தா தெரியும். ரைட்டா? இந்த ஜாபுக்கு வந்து 21 மினிமம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். டிஎன்பிசியில் சில ஜாபுக்கு வந்து 40 அந்த மாதிரி இருக்குது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1க்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 4லாம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லை, அபோவ் 50 கூட நம்ம எழுதலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி எந்தெந்த கிளாஸ்க்கு வந்து எவ்வளோ போஸ்டிங் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஓசிக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு எவ்வளவு, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். ஒவ்வொரு கம்பைன்டு சர்வீசஸ்ங்கிறப்போ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்கும், கேடர்ஸ் இருக்கும். அந்த கேடர்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து அவன் கொடுத்துருப்பான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் ஈக்குவலன் டு there is a 10th or plus HSC, there is a higher secondary, and also equivalent to diploma, யூஜி டிகிரி, இது எல்லாமே இருக்கணும். ரைட்டா? 10th 2 years 10th and 2 years வந்து 12th and also otherwise equivalent for in a 12th, that is a யூஜி டிகிரி. மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ there is also the eyesight எந்த மாதிரி இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட் எந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கூட கேட்பான். ஸோ நாலேஜ் இன் தமிழ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தட் இஸ் தமிழில் நீ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அடிஷ்னல் மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரைட்டா? அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீ ஸ்கூல்லேருந்து வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டேன்னா அந்த அடிஷ்னல் மார்க்ஸ் இன்டர்வியூ டைமில் போகும்போது அது ஒரு ஆடட் மார்க்காக வரும். ஸோ குரூப் 1 சர்வீசஸ்க்கு எந்த எக்ஸாம்ஸ், இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தட் இஸ் மெயின் எக்ஸாம்ஸ் வருது. சில எக்ஸாம்ஸில் இன்டர்வியூவும் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் இஸ் ஆல்சோ தி கன்சிஸ்ட் ஆஃப் இன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் and as well as for this in an interview. A scheme of examinations for the single paper. So what is the general studies, 175 questions கேட்டிருக்கான். And also aptitude for in 25. There is a maximum for 300. That is also 3 hours duration exam time. And also written examinations, descriptive questions, paper 1, paper 2, paper 3 and paper 4. The subject of in Tamil eligibility, SSC standards and also general studies degree standards. Paper 3 general studies is a degree standards and paper 4 in a general studies in a degree standards. So interview for also 100 marks. The total for in 850 marks. ஸோ இது வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் சேஞ்ச் ஆகும். இந்த இது வந்து இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது நீ எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போயிட்டு ஒரே ஒரு டைம் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஃபீ எதுவும் இருக்காது. அண்ட் செகண்ட் டைம்லேருந்து நீங்கள் ஃபீ வந்து பே பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ தீஸ் ஆர் தி சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல தேங்க்யூ ரத்னகுமார் டு என்லைட்டன் அஸ் ரிகார்டிங் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் டெலிவரி செக்டார் இன் தமிழ்நாடு. ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த ரிலேட்டிவிட்டி நிறைய தெரியாத காரணத்தினால தான் நாம் சரியாக அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா த இன்ஃபர்மேஷன் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் தி எனி கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக்கன் பேக் ஃப்ரம் த ரைட்ஸ் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. எஸ்பெஷலி இந்த டெலிகம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்தியாவில் ஏற்கனவே நாம் இந்த 2G 3G 4G 5G இப்போ வி ஆர் ப்ரப்போசிங் ஃபார் த 6th G. நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ப்ரப்போசிங் 6C ப்ராஜெக்ட் வந்து ஐஐடி மெட்ராஸில் இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா போயிட்டுருக்குதுங்க. இது இஸ் அ வெரி குட் இன்ஃபர்மேஷன். பட் இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வினா, இப்போ தமிழ்நாட்டில் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் இருக்கிறாரு, அவங்க ஒரு பாலிசி போடுறாங்க. அந்த பாலிசி
போடும்போது இதில் அது ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலோ இல்லை தொடர்புடைய விஷயங்கள் இருந்தாலோ அதில் என்ன கண்டிஷன் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா? அந்த மாதிரி கிடையாது சார். பட் இருந்தாலும் வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா அந்த யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க சார். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஆர்கன், ஒரு அமைப்பு. பட் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இவங்ககிட்ட வந்து எதுவும் கிடையாது. இல்லைங்களா? இல்லை சார். சரி. பட் இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபைன் ஃபைன் ஃபைன். இந்த இடத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுங்கிறது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ நாம் எது ரிலே பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம பண்ண முடியும். அடுத்துங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மினிஸ்ட்ரி இருக்குங்கிறது தெரியாது. எஸ் சார். ஆஃப்டர் பள்ளிவேல் தியாகராஜன் சாரை ஃபைனான்ஸ்லேருந்து இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் இட் இஸ் நோட்டிஃபைட் பை ஸோ மெனி நம்பர் ஆஃப் பீப்புள் இன் தமிழ்நாடு. சரி சார். இந்தியா ஃபுல்லாகவுமே அந்த மாதிரி தான். ஏன்னா அவர் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறா எடுத்திருக்கிறாரு. 2025 வந்து மிக அதிகமான வேலைவாய்ப்பு இதில் இருக்கும், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டாவோட அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி இப்போ தமிழ்நாட்டில் இந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க? நீங்கள் சொன்னீங்க எல்காட்டு அதெல்லாம் சொன்னீங்க. ஆமாம் சார். அது மட்டும்தானா இல்லை வேறு எதுலேயும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லை, அதுக்கு கீழே தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுறாங்க சார். அதுக்கு கீழே தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மேஜர் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இட்ஸ் கம்மன்றத அந்த டிபார்ட்மெண்ட் இல்லைங்களா? இல்லை ஐசிடி அகாடமின்னு சொன்னீங்க இல்லையா? ஐசிடி அகாடமி இஸ் ப்ரொமோட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. எஸ் சார். இட்ஸ் ப்ரொமோட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓ, இட்ஸ் நாட் அ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். நோ சார், நோ சார். அதுக்கு யார் இன்சார்ஜுங்க? செக்ரட்டரி ஆர் சம்திங்? தட் இஸ் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி தீரஜ் குமார் IAS. ஓ, ஹீ இஸ் அ மெம்பர். எஸ் சார். ஓகே. அது ஐசிடி வாங்க. இதில் இத்தனை வேலை பண்ணுறாங்க இல்லையா? ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டு, யூத் எம்பவர்மெண்ட், ரிசர்ச். அதில் இந்த யூத் எம்பவர்மெண்ட்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? இது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் பசங்களுக்கு. ஓகே சார். ஐ திங்க் இது வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க அவங்க? நோ சார். ஸோ திஸ் இஸ் தி பில்டிங் வெக்கேஷனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி, ரைட்டா? எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ பில்டிங் வெக்கேஷனல் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் இஸ் நாட் எனஃப், ரைட்டா? அண்ட் as well as managerial marginalized youth need training in soft skill such as the communications, leaderships, and also the boost the self confidence, right? So what is this empowerல வந்து என்ன சொல்கிறாங்க? நாட் ஓன்லி ஃபார் இன் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் மட்டும் போதாது, அது கூட தட் இஸ் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வந்து தேவை. ஸோ அதுக்கு தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் அதர் சாஃப்ட் ஸ்கில்ஸ்? சச் ஸ்கில் இஸ் கம்யூனிகேஷன்ஸ், ரைட்டா? ஒரு பிஸ்னஸை வந்து இப்போ நம்ம டெவலப் பண்ணணும். ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்கோம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஷாப்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கோம். அந்த பிஸ்னஸையே வந்து நீ தமிழ்நாடு லெவலில் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், இல்லை இந்தியா லெவலில் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எது தேவை? மெயினாக வந்து கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? அதே பெட்டி ஷாப்பில் அதே தான் நீ எவ்வளோ சேல்ஸ் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு, அதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ரைட்டா? அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு நோ தி நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ், ரைட்டா? ஒரு லாங்குவேஜஸ் மட்டும் தெரியாமல், எஸ்பெஷலி தெர் இஸ் எ மஸ்ட் ஃபார் இன் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான டீச்சிங் அதில் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ தி லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், அண்ட் ஆல்சோ தி பூஸ்டிங் தி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ரைட்டா? ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிடாது, ரைட்டா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்? அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு என்ன டாக்டிக்ஸ், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் எடுத்த உடனே நமக்கு லாஸ் ஆயிடுச்சு ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதை திருப்பி எப்படி வந்து ரெஹபிலிட்டேஷன் பண்ணணும்,
ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்து அதை வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் டீம் ஒர்க் கெப்பாசிட்டிஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், கல்ச்சுரல் அவேர்னஸ் அண்ட் நெகோசியேஷன் ஸ்கில்ஸு, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு லைக் சோசியபிலிட்டி, ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி, courtesy, work ethics, empathy, responsibility and good manners, and also the personal traits like immigrations, patience, persistence and determinations. ரைட்டா? ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நாட் ஓன்லி சும்மா ஒரு பிஸ்னஸில் வந்து கொண்டு போய் அமௌண்ட்டை போடுறோம், நம்ம வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் எடுக்கிறோம், அது இல்லை பிஸ்னஸ். ரைட்டா? எப்படி நடத்தினா பிஸ்னஸை இன்னும் எஃபெக்டிவாக நடத்தலாம், இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கான். உங்ககிட்ட நாலேஜ் இருக்குது, டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது, நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது மேட்ரு இல்லை. ரைட்டா? தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு நோ ஃபார் இன் வேரியஸ் ஸ்கில்ஸ். நம்மளோட ஒழுக்கம் ஓகே திருப்பி அங்கே தான் வந்து நிற்குது. அப்போ அது இருந்தால் இது எல்லாமே வந்து வந்துடும். டீம் ஒர்க் கெப்பாசிட்டி, கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், இது பற்றி எல்லாமே அவங்க சொல்லி தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோல் ட்ரேடராக இருக்கீங்க, சோல் ட்ரேடராக இருக்கும்போது நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆஃப்டர் தேட் யூ ஹேவ் டு டெவலப்பிங் ஃபார் யுவர் கம்பெனி. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பார்ட்னர்ஷிப் போவீங்க. அப்போ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும்போது இஸ் எ டீம், ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த டீம் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அந்த வெர்ச்சுவல் அகாடமியில். ரைட்டா? ஸோ ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஒருத்தர் சைலண்ட் பார்ட்னராக இருப்பார், ஒருத்தர் ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பார். ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி வந்து டீல் பண்ணுறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னலாம் பண்ணலாம், அதுக்கான மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. கல்ச்சுரல் அவேர்னஸ் பற்றி கொடுக்குறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியாக எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா சில பேர் 4 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்து ஒரு கிராசரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுவான். சில பேர் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவான். அவ்வளோதான் அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பிஸ்னஸ் மேலே. ரைட்டா? ஸோ அது எல்லாம் வந்து நம்ம கற்றுக்கணும். நாட் ஓன்லி ஃபார் யூ ஹேவ் டு ஐம் எக்யூர்டு ஃபார் இன் டெக்னிக்கல், அதை மட்டும் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது ஒரு பிஸ்னஸில். தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இதை யூத் எம்பவர்மெண்ட்டில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகே, எக்ஸாம் மாடல் எப்படி வரும் சார்? எக்ஸாம் மாடலா? எக்ஸாம் மாடல் வந்து டிகிரிக்கு வந்து 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ டிப்ளமோ அந்த மாதிரி கேடருக்கு வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஒரே ஒரு சிங்கிள் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து வித் டிகிரி ஆர் இந்த டிப்ளமோ கோர்சஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணி அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னென்னாமா, இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டு நாம் இன்ட்ரொடக்ஷன் டு கவர்மெண்ட்டில் எது எடுத்தாலும் எக்ஸாம்ஸ் இஸ் ஒன்லி ஒன் டிஎன்பிசி எக்ஸாம். அந்த டிஎன்பிசி எக்ஸாம் மூலமாக கேடர் பிரிப்பாங்க. அதான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4, குரூப் 6, 7, 8, 9 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேடர் வைஸாக பிரிச்சுருப்பாங்க. இங்கே என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ, எங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்க, ப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. எல்காட்டுக்குன்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், டாக்டி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், ஐசிடி அந்த கடைசியில் இருக்கலாம். ஐசிடி பார்த்திங்கன்னா அதில் அங்கே வாத்தியார் தான் வேலை. சாஃப்ட் ஸ்கில் எடுக்கிறவங்க, ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு தான் அங்கே வேலை இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களில் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக வந்தவங்க லிமிட்டட் மெம்பர், கன்சல்டன்ட் நிறையா இருப்பாங்க. ஸோ கன்சல்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ காமன் டிபெண்ட் அப்பான் அந்த பர்டிகுலர் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து கண்டிஷன்ஸ் இருக்கும். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸாம் இஸ் ஒன்லி ஒன் டிஎன்பிசி. குரூப் 1ல் ஆரம்பித்து குரூப் 9 வரைக்கும் இருக்கும். அந்த எக்ஸாமில் என்ன பேட்டர்னோ அதுதான் இங்கே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இன்டர்நெட் ஒய் இஸ் ஃபைண்ட் அவுட், இது வந்து எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன். எந்த கம்யூனிகேஷன்னா மிலிட்டரி சர்வீஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்ட கம்யூனிகேஷன். அதில் தான் வயர்லெஸ் டெக்னாலஜியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் இன்டர்நெட் என்ன பண்ணப்பட்டது, இம்ப்ரூவைஸ் பண்ணப்பட்டது. Let's start with the second session, case study. Right. So, Paytm, the recent issues with Paytm in 2024. இதை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த பேடிஎம் இஷ்யூஸ் ஒன்று ஆச்சு இப்போ ரீசெண்டாக. ரைட்டா? பேடிஎம் இஷ்யூஸ் ஆச்சு ரீசெண்டாக. என்ன இஷ்யூஸ் நடந்துச்சு ஆக்சுவலாக யாருக்காவது தெரியுமா? ஓகே, பேடிஎம்னா என்னது அதை சொல்லுமோல்ல. பே த்ரூ மொபைல். ஓகே, அதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான். அப்படின்னா என்ன? மணி ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, வேறு ஏதாவது?
மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் பேடிஎம் அப்படிங்கிறது, ரைட்டா? ஓகே, இதுக்கும் வந்து ஜென்ரலாக நம்ம பேங்க்லாம் இருக்குல்ல, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? வேறு என்னென்ன பேங்க்லாம் இருக்குது முதல்ல அதை சொல்லுங்கள். மொபைல் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன். ஓகே, த்ரூ ஆன்லைன் மூலயமா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ரைட்? ஓகே, இதுக்கும் ஜென்ரலாக என்னென்ன பேங்க் நீங்கள் பொதுவாக போவீங்க? என்னென்ன பேங்க்கு போயிருக்க? கனரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு. ஓகே, ரைட். அப்போ இந்த பேடிஎம்க்கும் அந்த பேங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அது எந்த மாதிரி சர்வீசஸ்லாம் கொடுக்குது? இந்த பேடிஎம்ங்கிறது எந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் கொடுக்குது கஸ்டமர்ஸ்க்கு? சரியோ தப்போ பேசி முதல்ல. இன்டர்நெட் பேங்கிங் த்ரூ ஆன்லைன் மூலயமா சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரைட்டா? பேடிஎம்ல அப்படிங்கிறது உன்னோட பதில். ஓகே, வேறு யாராவது சொல்லு. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாரின் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்? தட் இஸ் எஸ்பிஐ பேங்க், யூனியன் பேங்க் அண்ட் கனரா பேங்க்கு, ரைட்டா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து டைரெக்டாக போகிறான், அங்கே வந்து என்னது இட் இஸ் ஏ ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அண்டு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, அதில் அமௌண்ட்லாம் வந்து டெபாசிட் பண்ணுறான், அதுக்கப்புறம் திருப்பி வித்ட்ரா பண்ணிக்கிறான், ரைட்டா? த்ரூ அவங்களும் ஆப் வச்சுருக்காங்க, அது மூலயமா வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறான். அவன் யாருக்காவது அனுப்பணும்னா பணம் அனுப்பிச்சிக்கிறான், அது மூலயமா ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னா வாங்கிக்கிறான், ரைட்டா? இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் பேடிஎம்லேயும் பேடிஎம் பேங்க், ஓகேவா? ஆன்லைன் பேங்கிங் இது எல்லாமே, ரைட்டா? அதுலேயும் வந்து வாட் இஸ் திஸ் இஸ் ஏ வாலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் வாலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அதில் வந்து அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கிருவ ஆல்ரெடி, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 20,000 அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கிருவ எப்போனாலும். அது மூலயமா நீ வந்து டிரான்சாக்ஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்ப, ரைட்டா? ரைட். ஸோ இப்போ என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுறான். சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பேமெண்ட் பேங்க்ஸ். அந்த ஸ்லைட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பேமெண்ட் பேங்க்ஸு. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், ஜியோ பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், இத்தனை பேங்க்ஸ் இருக்குது. இன்னும் சில பேங்க்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ்க்காக இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஸோ ஜென்ரலாக நம்ம போகக்கூடிய பேங்க் தவிர இந்த ஆன்லைன் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, ரைட்டா? அதில் இந்த பேமெண்ட் பேங்க்கில் வந்து ஒரு இஷ்யூ, நிறைய வந்து ஃப்ராடு நடக்குது. சம் ரீசன்ஸ் அதை தான் நீ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற. அதுதான் நான் கேஸாக கொடுத்துருந்தேன் நேற்று கூட, ரைட்டா? ஸோ சம் ஃப்ராட் நடந்துருந்தது. அப்போ பேடிஎம்மில் ரீசெண்டாக வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டான். இது ஜென்ரலாக வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க? நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்க, ரைட்டா? இப்போ என்ன ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? வித்ட்ரா பண்ண முடியல, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. சரி, வேறு யாராவது யூஸ் பண்ணுறீங்களாப்பா? வேறு யாராவது யூஸ் பண்ணுறீங்களா பேடிஎம்? ஜென்ரலாக இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம்னா நம்ம பே பண்ணுறோம் த்ரூ பேடிஎம் மூலியமா. சார் ஷோபிதா ஃபர்ஸ்ட் பிபிஎஸ்சிஏ. என்னப்பா? ஷோபிதா ஃபர்ஸ்ட் பிபிஎஸ்சிஏ சார். ஸோ மணி வந்து அதில் ஃபெப் 29 மணி வந்து மார்ச் 15 வந்து அது இது பண்ணியிருக்காங்க. அதில் மணி வந்து வித்ட்ரா மட்டும்தான் பண்ண முடியும், நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்க சார் பேடிஎம்மில். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். So there is a case, the recent case of in RBI, Reserve Bank of India, crackdown on Paytm has put the spotlight on the operations of payment bank in India. Right? The next one is RBI has ordered Paytm Payment Bank Limited to halt most of its business, including taking further deposit and also conducting credit transactions and carrying out top-ups and any customer accounts, that's prepaid instruments, wallets and cards for paying roads tolls, okay, after February 29, 2024. இதுக்கப்புறமா இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து பண்ண முடியாது பேடிஎம்மில், ஓகேவா? என்ன பண்ணிட்டான்? ஆர்பிஐ சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டான். ஸோ திஸ் இஸ் தி கேஸ். இது எதுக்காக அவன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தான், என்ன ரீசன்ஸ், அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் தி கொஸ்டின்ஸ். ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் அபவுட் திஸ் கேஸ். நிஜமாகவே இந்த கேஸில் வந்து என்ன நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ ஆக்ஷன் ரைட் ஆர் ராங்.
ஸோ ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்கிற போகிறீங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து கவர்மெண்ட்டோட ரோல் என்ன? ஸோ லாஸ்ட்லி ஃபர்தர் சஜஷன்ஸ், ஃபியூச்சர் சஜஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். From First BBA, my team members are Mukesh, Niranjan, Sachin, and Bibin. BBA logistics தானே, logistics. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பேங்கிங்லாம் வந்துருச்சு. நம்ம வந்து பேங்க்குக்கு போகணுன்ட்டு அவசியம் இல்லை. முன்னெல்லாம் வந்து நம்ம பேங்க்கில் போயிட்டு பணம் வித்ட்ரா பண்ணணுன்னாலும், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் நம்ம பேங்க்கில் போயிட்டு சலான் எழுதி க்யூவில் நின்று நம்ம இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவோம். அப்படி எடுத்துகிட்டு வர பணத்தை நம்ம எங்கேயாவது போயிட்டுருப்போம். திடீர்னு ஒருத்தன் பைக்கில் வருவான், பைக்கில் வந்து கையில் இருக்க பணத்தை பிடுங்கிட்டு போயிடுவான், இல்லை வாலெட்டில் வச்சுருப்போம், நைஸாக வந்து திருடிட்டு போயிடுவான். இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து ஆன்லைன் பேங்கிங் அமைஞ்சுது. அதில் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிற மாதிரியும், அதில் வந்து நம்ம பணத்தையே நம்ம இனி ஃப்யூச்சர்ஸில் வந்து எப்படி வரப்போகுதுன்னா, நம்ம பணத்தையே கண்ணில் பார்க்க முடியாது. ஒன்லி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். பணத்தையே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது, 1,50,000 1,50,000 அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பணங்கிறதே ஒன்று ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இந்தியா மட்டும் இல்லை, இந்த உலகமே மாறப்போகுது. அதுதான் வந்து மாற்றம் வரும்னு நம்புகிறேன். அப்படி தான் சொல்லவும் படுது. சரி, ஆர்பிஐ வந்து இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஆர்பிஐ வந்து எதுக்காக பேடிஎம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பேடிஎம்மில் வந்து நம்ம பெர்மிஷன் இல்லாமல் அமௌண்ட் வந்து ஃப்ராட் நடந்தது. நம்ம பெர்மிஷன் இல்லாமல் பணம் எடுக்கப்பட்டுச்சு. எதுக்காகன்னு சொன்னால், நம்ம வந்து பேங்க்லேருந்து தானே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து பேடிஎம் பேங்க்கில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை இப்போ நம்ம ஒரு 100 ரூபா ஜிபே பண்ணுறோன்னு வைங்களேன், பேடிஎம்லேருந்து நம்மகிட்ட அமௌண்ட் பிடிப்பாங்க. எவ்வளோ தெரியுமா? 100 ரூபானா 1 பைசா, அதாவது 1 ரூபாவோட கம்மி, அதாவது 1 பைசா வந்து அமௌண்ட் பிடிப்பாங்க. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம அந்த பேடிஎம்னால நம்மளுக்கு வந்து ஒரு எந்தவித ப்ராஃபிட்டும் இல்லை. அதனால் நம்ம வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ டெபாசிட் பண்ணவோ மட்டும்தான் முடியும். அது மூலிமா பணம் ஒருத்தருக்கு அனுப்ப முடியும், அதில் டெபாசிட் பண்ணி வாலெட் மூலிமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். கேஷ்பேக் இந்த மாதிரி எதுவுமே கிடைக்குமே தவிர எந்த விதமான ப்ராஃபிட் இருக்காது. விச் மீன்ஸ் இப்போ நம்ம பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்கோம்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கிற பேரில் இந்த 1 ரூபா 2 ரூபா அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வரும். ஆனால் அது பேடிஎம்மில் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ப்ராஃபிட்டுமே இல்லை. நாம் அதை வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதை தவிர்த்து டெபாசிட் பண்ணி அதிலேருந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ 100 ரூபாயில் 100 ரூபாய் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஜிபே பண்ணுறோம்னா, அதுலேருந்து அவங்க ஆர்பிஐ பேங்க்காரங்க வந்து நம்ம பெர்மிஷன் இல்லாமல் ஜீரோ அதாவது 1 ரூபாவோட கம்மி 1 பைசா வந்து அவங்க பிடிச்சிக்கிறாங்க. இதை வந்து ஒரு அஃபென்ஸாக, அதாவது இதை தான் வந்து மெயின் ரீசனாக வச்சு ஆர்பிஐ வந்து பேடிஎம்மை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக 97 கம்யூனிகேஷன் லிமிடெட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேடிஎம் ஆப்பு, கியூஆர் கோடு, சவுண்ட் பாக்ஸு, பேடிஎம் கார்டு இதெல்லாமே வந்து இந்தியாவில் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பிஎஸ்ஏ அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மை நேம் இஸ் முகேஷ், ஃபஸ்ட்டு பிபிஏ. இப்போ ஸ்ரீபு சொன்ன மாதிரி அப்போல்லாம் பேங்க்குக்கு போயிட்டு சலான் எழுதி அப்புறம் தான் நம்ம அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். இப்போல்லாம் பேடிஎம்மு எல்லாம் கடைக்கு போனால் கூட ஸ்கேன் பண்ணி ஏதோ ஒன்று வாங்குறது கையில், அப்போல்லாம் கையில் தான். இப்போல்லாம் ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க, ஸ்கேன் பண்ணி பண்ணிடுறாங்க. அதனாலவே பிப்ரவரி 29 இந்த ஆர்பிஐ வந்து இந்த நிறுவனத்தை நிறுத்தி பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. குட் மார்னிங், மை நேம் இஸ் நிரஞ்சன். இந்த பேடிஎம்மால் ஏற்பட்ட நன்மை வந்து என்னென்னா, இந்த மாதிரி அலைச்சல்லாம் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பேங்க்கெல்லாம் போய் இந்த மாதிரி காசு எடுத்து அந்த மாதிரி அலைச்சல்லாம் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வழியில் வர்றப்ப ராபரி அந்த மாதிரிலாம் நடக்கிறது அதெல்லாம் குறைஞ்சிருக்கனால அதெல்லாம் நன்மை பண்ணு. தேங்க்யூ.
பேடிஎம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒருத்தவங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பேங்க்கில் போயிட்டு நம்ம ஏடிஎம் கார்டில் நம்மளை க்யூவில் நின்று இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் பேடிஎம் வந்ததுக்கப்புறம் அப்படி இல்லை, நம்ம வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் டிமெரிட்ஸ் வந்து நிறையா இருக்குது பேடிஎம்மில். இப்போ ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்கன்னா அவங்க கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போன பிறகு வேறு ஒருத்தவங்க வந்து அவங்களோட கியூஆர் கோடு வச்சுருவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் வந்துச்சு, ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, அவரோட கியூஆர் கோடு பதிலாக இன்னொருத்தவங்க கியூஆர் கோடு வச்சுருவாங்க. வர்ற கஸ்டமர்ஸ் வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணால் அமௌண்ட் பே ஆன மாதிரி காமிக்கும். ஆனால் இவரோட அக்கௌண்ட் ஏறாது, அது வந்து வேற ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஏறும். பேடிஎம் பேங்க்கு லைசன்ஸ் ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறது ஆர்பிஐ எடுத்த முடிவு என்னென்னா, இந்தியாவில் செயல்படும் வங்கிகள் கண்காணித்து ஒழுங்குமுறைப்படுத்தும் அமைப்பான இந்திய ரிசர்வ் வங்கி அடுத்த மாதம் பேடிஎம் நிறுவனத்தின் இயக்க உரிமை தொகை ரத்து செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது என்னென்னா, பேடிஎம் பேங்க்கில் டெபாசிட் பண்ண பணம் வந்து திரும்ப அவங்க ரிட்டர்ன் போன பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. Good afternoon everyone. I am Sarimla from BBACA team number of Sobida Priya Kauri. குட் ஆஃப்டர்நூன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஐனா என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவில் நடக்கிற மொத்த ஃபினான்ஷியல் பேங்கிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஆர்பிஐ தான். ஆர்பிஐ வந்து 2016, 17, 18 பேடிஎம்மை வந்து வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க. நிறையா டைம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. 6 மந்த்தாக பேடிஎம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பேடிஎம் வந்து அந்த சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. அப்போ தான் ஆர்பிஐ வந்து 29 என்னென்னா நோ டெபாசிட் டன் பை பேடிஎம், அதாவது ஆல்ரெடி பேடிஎம்மில் வந்து வேலெட்லேயோ இல்லைனா அவங்க பேங்கிங்லேயோ எதில் கேஷ் இருந்தாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் வந்து அதில் வந்து எந்த ட்ரான்ஸ்ஃபரும் எந்த டெபாசிட்டும் இனிமேல் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஜிபே இருக்குன்னா ஜிபே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட டைப் பண்ணியிருக்கு, பேடிஎம் வந்து எஸ் பேங்க் கூட டைப் பண்ணியிருக்கு. ஆனால் ஃபோன்பே தான் எஸ் பேங்க் கூட டைப் பண்ணியிருக்கு. ஆனால் பேடிஎம் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் கூட டைப் பண்ணியிருக்கு. இது வந்து லீகலாக இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பேங்கிங் சிஸ்டம் இல்லை. பேடிஎம் என்ன பண்ணுதுன்னா, பேடிஎம் பேங்க்கும் ஈஸியாக இங்கே பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே வந்து இங்கேயும் ஒர்க் பண்ணிக்கலாம், அங்கேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் இருக்க டேட்டாவையும் இங்கே பேடிஎம்லேயே ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பேடிஎம் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போ வந்து நம்ம இந்தியா பாப்புலேஷன் வந்து ஒரு 140 crore பீப்புள் இருந்தாங்கன்னா அதில் 30 crore பீப்புள் வந்து பேடிஎம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஃபவுண்டர் யாருன்னா விஜய் சேகர் சர்மா. இவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டில் தான் இவர் வந்திருக்காரு. இவர் வந்து எந்த டிவி ப்ரோக்ராம் எதில் இருந்தாலும் இந்தியா நம்ம இந்தியா ரெவல்யூஷன் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதிகமாக பேசுவார். இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை வந்து பேஸாக வச்சு இதை கொண்டு வந்தாங்கன்னா, சைனாவில் வந்து அலிபே அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் சைனாவில் யாருமே எந்த கரன்சியும் யூஸ் பண்ணவே இல்லை, இந்த அலிபே மெத்தடை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2016 தான் இந்தியாவில் வந்து பேடிஎம் வந்து ரொம்ப க்ரூ ஆச்சு. 2016 வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு அப்படின்ற ஒரு பேங்க்கை வந்து 11 கம்பெனிஸுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து இப்போ நம்ம 2 lakh எடுத்துக்கலாம். 2 lakh வந்து நம்ம அதில் எடுத்தால் வந்து நம்ம எந்த கிரெடிட் கார்டு எதுவும் இல்லாமல் ஈஸியாக நம்ம பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து 2017 இந்த 11 கம்பெனிஸுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ண இது வந்து 2017 வந்து நிறையா கம்பெனிஸ்க்கு அது மாறுச்சு. 2018 தான் ஆர்பிஐ வந்து இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குன்னு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு இதில் போய் ஜாயின் ஆகிறாங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இதனால் இவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேடிஎம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இப்படி எங்கள் பேடிஎம்மில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 50 rupees நாங்கள் வந்து கேஷ் ரிவார்ட் தருவோம். அந்த மாதிரி இதனால 2018 வந்து அதை 6 month பேன் பண்ணியிருக்காங்க. 2019 6 month பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர். அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, ஒரே பேன் நம்பர், இப்போ ஒருத்தர் வந்து ஜாயின் ஆகிறாங்கன்னா அந்த ஒரே பேன் நம்பரில் ஒரு thousands of members வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க. இதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. இதையும் ஆர்பிஐ கவனிச்சாங்க. ஒரு பேங்க் அப்படின்னா அவங்க வந்து ஒரு தனியாக சர்வர், தனியாக டேட்டா இதெல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் பேடிஎம்மில் வந்து ஒரு தனி சர்வர் இல்லை. அங்கே வந்து நிறையா டேட்டா ப்ரீச் நடந்தது, டேட்டா லீக்கேஜ் நடந்தது ஒரு டைமு. அதுக்கப்புறம் பேடிஎம்மில் வந்து நிறையா ரொட்டேஷன் மணி, ஹவாலா மணி இந்த மாதிரி இது பண்ணிச்சு. பேடிஎம் ஸ்கேம் பண்ணலாம். ஆனால் பேடிஎம் யூஸ் பண்ணுறவங்க அதை வந்து ஸ்கேம் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் வந்து 82 lakh பீப்புள்ஸ் வந்து இந்த பேடிஎம்மில் ஸ்கேனு அந்த பாக்ஸ் வந்து ஒவ்வொரு கடையில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த 25 டேஸில் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு ஒரு நடக்கவே முடியாது, ஒரு லாஜிஸ்டிக் நைட்மேராக இருக்கும். இருந்தாலும் இந்த பேடிஎம்மோட ஃபவுண்டர் வந்து விஜய்சேகர் சர்மா வந்து நாங்கள் 25 டேஸில் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு 3 டைமென்ஷனாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு பேங்க் கூட பேடிஎம் டைப் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஆர்பிஐயோட ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். இது வந்து யாரும் பேடிஎம் வந்து இதான் அனௌன்ஸ் பண்ணல. பட் என்னென்னா, பேடிஎம்மில் வந்து 10% ப்ராஃபிட் வந்து யார் போட்டிருக்காங்கன்னா ஒரு சைனீஸ் கம்பெனி. நமக்கு வந்து ஒரு டிக்டாக்னு அது இருந்தது, அது வந்து ஒரு சைனா கம்பெனின்னு தான் பேன் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு மாஸ்க் போட்டு இதில் வந்து டேட்டா லீக்கேஜ் நடக்குது, அதனால் வந்து இதை வந்து பேன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த 10% ப்ராஃபிட் ஒரு சைனா மணி வந்து ஒரு இந்தியாவில் இருக்க அந்த மணி சர்வரை வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுறனால அதை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாமல் மாஸ்க் போட்டு நிறையா இந்த மாதிரி 2016, 17, 18 இந்த மாதிரி நடந்தது, அதனால் நாங்கள் இதை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை பேன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஐ எம் பிரியா. ஆர்பிஐ வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மேலே தான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணல. 16, 17, 18 நடந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து இது வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஃப்யூச்சர் சஜஷன் என்னென்னா, பேடிஎம் வந்துட்டு வேறு பேங்க் கூட டைப் பண்ணுறது வந்து 25 டேஸில் வந்து முடியாது, மந்த் வைஸ் இல்லைன்னா இயர் வைஸ் ஆகும். அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பேஸாக வச்சு ஈஸியாக டேட்டாவை வந்து எந்த கம்பெனி கூட டைப் பண்ணுறாங்களோ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு வரும்போது பாஸ்டில் பண்ண மிஸ்டேக்கை வந்து ப்ரெசன்ட்லேயும் பண்ணாமல் இருக்கும். தேங்க்யூ மிஸ். I am Kanitish from BBA. My team members are Manoj, Surya, Vinod and Kesavan. I am Manoj Kumar, first BBA. The RBI had banned Paytm Payments Bank from accepting deposit or top-ups any customer accounts, prepaid instrument, wallet, fast agent, NCMS card after February 29, 2024. As per the RBI, hundreds of thousands of Paytm payments bank accounts has been operating without proper KYC, with created accounts linked to just one KYC document. Users of Paytm payment bank will not be able to top up or transfer money into the wallet or receive any credits other than cashback or refund to the wallet. Good afternoon everyone. Myself Janani and my team members are Akshaya, Ravina, Chitra Devi. RBI தான் வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பேங்க் இந்தியாவில் அது வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஆஃப்டர் Feb 29 அப்புறம் நோ டெபாசிட் ஷுட் பி டன் த்ரூ பேடிஎம். பேடிஎம் மூலிமா எந்த டெபாசிட்டும் பண்ண முடியாது. பேடிஎம்மில் வச்சுருக்க அமௌண்ட்டை வேணால் செலவு பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் யார்கிட்ட இருந்தும் அமௌண்ட் வாங்க முடியாது பேடிஎம் மூலயமா. அது பேடிஎம் பேங்கிங் சர்வீசஸ்க்கு வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, பேடிஎம்ங்கிறது வேறு, பேடிஎம் பேங்க் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குங்கிறது வேறு. ரெண்டுமே வந்துட்டு ஒரே டேட்டாவை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இல்லீகல். அதனால் வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து பேங்க் நடத்துறதுக்கு நிறையா ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாதனால தான் ஆர்பிஐ வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க சரி செஞ்சுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் வந்து 140 crore பீப்புள் இருக்காங்க. அதில் வந்து 30 crore பீப்புள் வந்து பேடிஎம் தான் யூஸ் பண்ணுறாங்க. 300 million அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க பேடிஎம்மில், பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில். 82 lakh டிவைஸ் வந்து இருக்குது பேடிஎம்மில். எல்லா பிஸ்னஸ் மேனும் வந்துட்டு 25 டேஸ்க்குள்ளார வந்து இதை மாற்றணும் அப்படின்னா அது வந்து முடியாது. விஜய்சேகர் சர்மா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவர் தான் இதை ஆரம்பித்தார். இவர் வந்து ஒரு கோல் வச்சு தான் ஆரம்பித்தார். என்னென்னா, ஆல்ரெடி வந்துட்டு சைனாவில் அலிபே அப்படின்ற கான்செப்ட் வந்து இருந்துச்சு. அதில் என்ன இருந்துச்சுன்னா, அதே மாதிரி இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் பேடிஎம் ஆரம்பித்தார்.
பேடிஎம்மோட பேர் என்னென்னா பே த்ரூ மொபைல், அதுதான் வந்து பேடிஎம்மோட பேர். இதில் வந்து 2 சர்வீசஸ் இருக்குது. ஒன்று பேடிஎம், அப்புறம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ். மொத்தம் வந்து 11 கம்பெனிஸ் வந்து இதுக்குள்ளே இருக்காங்க. பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸுக்கு வந்து 2018 வந்து ஒழுங்காக நடத்தலை அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஏஜென்சிஸ் வந்து இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து இவங்களை சேர்த்தி விட்டேன்னா, இந்த பேடிஎம் இதில் சேர்த்தி விட்டேன்னா எனக்கு வந்து அமௌண்ட் வரும். இப்போ நான் வந்து இவங்களை சேர்த்தி விடும்போது எனக்கு ஒரு 50 வந்து வரும்போது இப்படி இல்லீகலாக சேர்த்தி விட்டுட்டே போவாங்க. அந்த மாதிரி இருக்கங்காட்டி அதெல்லாம் வந்துட்டு இல்லீகல்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 2019 வந்து பேன் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு பேன் இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக அப்புறம் சரியாகி திருப்பி வந்துருச்சு. 2022 மறுபடியும் பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் பேன் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சைனா வந்து 10% வந்துட்டு இது 10% வந்து அவங்களோட ஷேர் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வந்து நிறைய அமௌண்ட், 10%ங்கிறது வந்து நிறைய அமௌண்ட்டு. அப்போ வந்து இதிலேருந்து டேட்டா லீக் ஆகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வந்து இது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பேடிஎம் பேங்க் வந்துட்டு ஏதோ ஒரு பேங்க்கோட டைப் பண்ணணும். அதுதான் வந்து டைப் பண்ணாதான் இதை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இருக்கலாம், ஜியோ கம்பெனி கூட வந்து பேடிஎம் டைப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பேடிஎம் பேமெண்ட் பேங்க். ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நான் கேஒய்சி அக்கௌண்ட்ஸு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி த நோ யுவர் கஸ்டமர்ஸ். ஸோ நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் பேங்க்கு எல்லாருமே அவங்க கஸ்டமர்ஸ் வந்து கூப்பிட்டு இந்த கேஒய்சி வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க, ரைட்டா? அந்த மாதிரி நிறைய இதில் வந்து அந்த கேஒய்சி அதை ஃபாலோ பண்ணவே இல்லை இந்த பேடிஎம் பேங்க் அப்படிங்கிறது வந்து. த செகண்ட் ஒன் இஸ் யூஸ் ஆஃப் இன் சிங்கிள் பேன் கார்டு. ஒரு பேன் கார்டை யூஸ் பண்ணி நிறைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி மணி லாண்டரிங் கன்சர்ன்ஸ். த டோட்டல் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் இன் சம் அக்கௌண்ட்ஸ் ran into the crore of rupees which was beyond the regularity limit in minimum of KYC pre-period instrument. இப்போ ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு லிமிட்டடாக தான் ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும், அதே மாதிரி டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தான் வித் ஆர்பிஐ ரூல்ஸ் படி. ஸோ இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. க்ரோருக்குள்ள நீ டெபாசிட் பண்ணிக்கலாம், க்ரோருக்குள்ள நீ வித்ட்ரா பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் இஸ் ஹை நம்பர் ஆஃப் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, ரைட்டா, அதை வந்து ப்ராப்பராக வந்து ஆப்ரேட் பண்ணுறதே இல்லை, ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இந்த மாதிரி நிறைய தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்கில் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது எல்லா அக்கௌண்ட்டுமே, அந்த ஒரு ரீசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டா ப்ரைவசி கன்சர்ன்ஸ். அதாவது பேடிஎம் பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து மற்ற பேங்க் யூஸ் பண்ணுறாங்க, மேபி பேடிஎம் சொன்ன மாதிரி அந்த பேங்க் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் அனதர் ஒன் ரீசன் ஃபார் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் பேடிஎம். அதான் சொல்லியிருக்காங்க, த பேடிஎம் பேங்க்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேரண்ட் என்டிட்டி ஆஃப் 97 Communications Limited for IT, there is a information technology infrastructures raised data for concerns. அவனோட டேட்டா பூரா யார் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா, யார் வந்து அதை அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா 97 Communications Limited தான் வந்து வச்சுருக்காங்க. இதனால ஏதாவது ஃப்ராட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சப்மிஷன்ஸ். தி கம்ப்ளைண்ட் சப்மிட்டட் பை பேடிஎம் to the RBI were found to be incomplete and also false on many occasions. அதாவது பேடிஎம் வந்து யாருக்கு கொடுக்குறான், ஆர்பிஐக்கு கொடுக்குறான் சில டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸில் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ தட் இஸ் அனதர் ஒன் ரீசன்ஸ் ஃபார் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா பேடிஎம் பேங்க்ஸ், ரைட்டா? இதெல்லாம் மெயின் ரீசன்ஸ் இந்த கேஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்ததுக்கு பேடிஎம் பேங்க். I think girls team both of you present with more content, detailed content. ஸோ வித் த டீம் ப்ரெசன்ட் வெல். நீங்கள் கொஞ்சம் திணறீங்க இன்றைக்கி, ஏன் தெரில, உங்கள் டீம் கொஞ்சம் திணறிட்டீங்க. ஸோ பெஸ்ட்டு டீம் தட் இஸ் யூ ப்ரெசன்ட் வெல். ஃபஸ்ட்டு டீம் யூ ப்ரெசன்ட் வெல். நீங்கள் ஓகே, கிவ் கிளாப்ஸ். ஃபைன். நீங்கள் நெட்டில் இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் சொன்னதில்
எது நீங்கள் சொல்லலைங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லாதது ஒன்று வந்து க்ரோர் ஆஃப் ருப்பீஸ். நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இப்போ ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க, இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, HDFC பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நேஷ்னலைஸ் பேங்காக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும் ஒரு லிமிட் இருக்கா இல்லையா? ஏடிஎம்மில் எடுக்கிறதாலும் சரி, பேங்க்கில் போய் நீ ஸ்லிப்பு கொடுத்து எடுக்கிறதுனாலும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் இருக்குது. டெபாசிட்டாக இருக்கட்டும், வித்ட்ராலாக இருக்கட்டும், ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மேலே உனக்கு வேணும்னா யூ ஷுட் கோ டு த மேனேஜர், கெட் அ ப்ராப்பர் ரெக்வெஸ்ட், தென் கெட் இட். அதாவது ஹியூஜ் அமௌண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் க்ரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ், எந்த லிமிட்டும் இல்லை. அது வந்து ஒரு தப்பான விஷயம். ஸோ இல்லீகல் மணியை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு பேன் கார்டில் 10 அக்கௌண்ட். பேங்க்கில் போனீங்கன்னா ஒரு பேன் கார்டில் ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும், பண்ணணும். ஆனால் இங்கே வந்து பல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ், அப்படி ஓப்பன் பண்ணுறதால என்ன ஆகுது? இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு, பட் அது ஆப்ரேட் ஆகலை, யூஸ் பண்ணலை. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ். ஃபைன். ஸோ டுடே யூ காட் இட். ஐடி டிபார்ட்மெண்ட்னா என்ன, தென் a case study about the Paytm.